ஹலோ மீட் மித்ரன் நான் தான் மித்ரன் ஸ்டால் சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாக்டர் பிபிடி திவாகர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறனால தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். அது இல்லாம வேற ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாமே மெர்ச் பண்ணி அதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் இனிமேல் வந்து சேனல்ஸ்ல வரும். இப்ப கூட ஒரு வீடியோ வந்திருக்கும், நேத்தோ வந்திருக்கும், அதையும் பாருங்க. அது இல்லாம டாக்டர் திவாகர் அவர்கள் ஒரு கருத்து சொன்னா தயவு செஞ்சு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஏன்னா சமுதாயத்துல ஒரு முக்கியமான, அதுவும் வெயில் காலத்துல கோசா பழம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நம்ம கண்டிப்பா ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். வேர்ல்டு வார் பத்தி, புட்டின்னா யாரு, கேரளா இருக்கக்கூடிய புட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய நம்மளோட டாக்டர் பிபிடி திவாகர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதை தான் பண்ண போறோம். ஸோ வேர்ல்டு வார்க்காக நம்ம டாக்டர் பிபிடி திவாகர் ஏதோ பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும், பாருங்க. நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். பக்கத்துல சார் மைக் இதெல்லாம் உங்க உள்ளுக்குள்ள போயிடுச்சு சார், அதெல்லாம் கொடுங்க, எச்சி விடாதீங்க மைக்ல. மைக்க போய் மாத்துறதா, வாங்கியும் தர மாட்டேங்கிறானுங்க கரும்பு அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் எம்ப்ளாயிஸ் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பக்கத்துல கூட பாருங்களேன், ஒரு தம்பி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா எல்லாம் அடி வயத்துல இருந்து பேசி பார்த்திருக்கேன், இவர் என்ன வயிற்று கடையில் இருக்கக்கூடிய கால்ல இருந்து பேசுறாரு, எப்படி அவர்னால அவ்வளவு முக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துட்டு இருக்காரு அந்த தம்பி. டாக்டர் டி திவாகர் பேசுறேன். பாத்தீங்கன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில தாத்தா கோயில் செங்கல் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் இருங்க உலக அமைதிக்காகவும் மன அமைதிக்காகவும் ஒரு செங்கல் செங்கல் சித்தரை போய் பார்த்திருக்காரு. இது ஒரு செங்கல் சித்தரை போய் ஒரு அழகா இருக்கக்கூடிய நம்ம வாட்டர்மெலன் செங்கல் மாதிரி அழகா பார்த்திருக்காரு அப்படின்னா அதுவும் உலக அமைதிக்காக. வண்ணாரப்பேட்டையில இப்படி ஒரு கோயில் இருக்குதா, தாத்தா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே செட்டு தான். அவர் ஜீவசமாதி ஆரம்பிச்சு சித்தர் ஆயிட்டாரு. நம்மால் வந்து விட நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு. சோ இறைவனை நம்ம வழிபடணும். நான் வந்து வண்ணாரப்பேட்டையில செங்கல் சித்தராகிய நம்ம தாத்தா கோயிலுக்கு வந்தேன். அங்க வந்து என்னோட வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் மச்சான் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நீ பாட்டு ஜீவசமாதி அடைச்சிட்ட, நம்மளாம் ஒரே செட்டு, நம்மளும் என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல, சரி விடு, நம்மளுக்கு இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. பாபா படத்துல கேட்பாங்கல்ல, உங்களுக்கு தமிழ்நாடா இல்ல ஆன்மீகமா, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது, உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், அந்த மாதிரி தர்பீஸ் ஜூஸ் கொடுத்த தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு வந்து நம்ம உசுர வாங்கிட்டு இருக்க வேண்டியது. லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாடுகளுக்கு இடையே பெரிய கடும் போர் வந்திருக்கு. லேட்டஸ்டா 2-3 நாடுகளுக்கு நடுவே பெரிய போர் வந்திருக்கா? என்ன நாடுகள், என்ன ஏது, அதெல்லாம் சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். 2-3 நாடுகள் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றது, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய போர் வந்திருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காருங்க. போர்னால வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, அந்த போர்னாலதான் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுமா? ஆனா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் சாப்பிடுறதெல்லாம் காலைல வெளியேற்றினா தானே கேஸ் வந்து வராம இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வச்சு நானே ஒரு கேஸ் மேனுபேக்சரிங் ஃபேக்டரிடா அண்ணன். அதுல கூட நம்பர் 1 அண்ணன் வந்து ஒரு கேஸ் மேனுபேக்சர் குடோன்றா. இப்ப கூட நான் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டா செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்காரு எங்க அண்ணன். அவரோட திறமையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியல. ஓகேங்களா? நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்னொரு லாக்டவுன், ஆக்சுவலா கொரோனா மாதிரி லாக்டவுன் வந்துருமோ, பெட்ரோல் பங்க்ல தட்டுப்பாடு. ஓகேங்களா? எல்லா ஹோட்டல்களையும் தட்டுப்பாடு, ஓகேங்களா? பெட்ரோல் பங்க்ல தட்டுப்பாடு. ஓகேங்களா? கண்ணை உருட்டி ஏன் பேசுறாரு? அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குங்க எங்க அண்ணனுக்கு. கண்டென்ட் குடோன்னு அவருக்கு பாருங்க. 2-3 நாடுகள், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா மாதிரியான நாடுகளுக்கு நடுவே ஒரு போர் நடக்கிறதுனால தட்டுப்பாடுலாம் வந்துருமாமா. எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கு மக்களே. வண்டியே வாகனமே ஓடாம இருந்துச்சுன்னா தொழில் எதுவுமே நடக்காது. இது எந்த வாகனமுமே இயக்காது. எல்லாரும் லாக்டவுன் மாதிரி திருப்பி கொரோனா லாக்டவுன் மாதிரி வந்துருமோ. ஏன்னா அதுக்கே நான் கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு, ஏன் இப்படி என்னென்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு நடுவில் பேய் பிடிக்குதா? சாமி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேய் பிடிக்கிறதுனால தான் தாத்தா கோயிலுக்கு எல்லாம் போய் கொஞ்சம் அதெல்லாம் நிவர்த்தி பண்றீங்களோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் என்னோட மன அமைதியை, என்னதான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மெட்ராஸ்லயும் திருவற்றியூர்லயும் கோயிலா ஏதாச்சும் ஜோலிகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே சுத்தினாலும், அதையும் தாண்டி நான் என்னைய விட நான் செல்ஃபிஷ் இல்லமா, உலக அமைதிக்காக இந்த மாதிரி நான் நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போர்களுக்காக நான் வந்து அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு கல்யாணம் கூட நடக்க வேண்டாமா? அண்ணே அது நடக்காது, இல்ல போர் நடக்காது அப்படின்னு சொல்ல வரேன். நடக்காதுண்ணே, ஃப்ரீயா விடுங்க, போர் நடக்காது. அதெல்லாம் இந்தியா தானே, இந்தியா அதெல்லாம் தப்பிச்சு கவலையப்படாதீங்கண்ணே. வண்ணாரப்பேட்டைக்கும் கோயில் மூலமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பிரார்த்தனையில இந்த பிரார்த்தனையை சேர்த்து நான் பண்றேன். உலக நாடுகளுக்கு உண்டான அம்மாடியோ, எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மனுஷன் கண்ணனுக்கு. இல்ல அவர் லிட்டரலா அதுதான் சொல்ல வர்றாரு. நான் என்னோட கல்யாணத்துக்காக ஒரு யங்ஸ்டர், இப்பதான் ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு சின்ன பையன் ஆசை பாசையெல்லாம் திறந்து விட்டுட்டு உலக அமைதிக்காக நான் வேண்டேம்மா. நான் எவ்வளவு பெரிய ஒரு உன்னத குஞ்சி
அப்படிங்கறத அண்ணன் ப்ரூவ் பண்றதுக்காக சொல்றாரு. அது உண்மைதானே, உண்மை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, பெற வேணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பார்த்தேன் ஆக்சுவலா பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் சார் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நேத்து பார்த்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்ன முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரா, ஒரு ஆஸ் எ லீடரா நான் சில கருத்துக்கள் சொல்லணுமே. ஓகே, பார்த்திபன், நேத்து பார்த்திபன் அவர்கள் பேசுறத பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல போறாரு. எங்க அண்ணா இப்ப என்ன புழுத்து போறாருன்னு தெரியல. எல்லாம் காது மேல கைய வச்சுக்கோங்க, ஏதாச்சும் டேஞ்சரா இருந்துச்சுன்னா டபக் அப்படின்னு காதை அமைக்கிக்கோங்க. அதுதான் உங்க உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு நல்லது. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பார்த்திபன் சார் நடிகர் பார்த்திபன் சார் டைரக்டரும் நடிகரும் இயக்குனருமான நடிகர் பார்த்திபன் டைரக்டர் பார்த்திபன். அது ஐயோ ஐயோ மசாலோட இருக்குதா பசிக்கிற மாதிரி. ஐயோ பக்கத்துல என்ன ஒரு தாத்தா ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ், ஏன் இந்த சின்ன பையனுக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரெஸ், வார்த்தைகள் கூட வெளியே வராத அளவுக்கு கேட்கறேன். அப்ப கூட உலக அமைதிக்காக வேண்டிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் கேஸ் தீர்ந்துடக்கூடாதுன்ட்டு தன்னை தானே ஒரு கேஸ் ஃபேக்டரியா மாத்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு மக்களுக்காக. இந்த உன்னதமான கலைஞனை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையே. புரிஞ்சுக்காமையே இருக்கடா ப்ளீஸ்டா. சாரு திரிஷா மேடம் தாக்குற மாதிரி சில கருத்துக்களை பதிவு பண்ணது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ட்ரம்ப் அங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்ல. அதெல்லாம் அப்படியே மேலாப்ல உலக நாடுகளுக்காக நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து அமைதிக்கு விரும்பக்கூடிய புளுத்திய அப்படின்னு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண வேண்டியது. திரிஷா மேடத்தோட யாராச்சும் சொல்லிட்டு வன்மையாக கண்டிக்கிறாரா? கண்டிச்சுட்டு போ. யார் உன்னை கேட்ட பார்த்திபன் சார்? ஐயோ அண்ணன், அவர் வந்து டைரக்டா உங்களை திட்டினாலே உங்களுக்கு புரியாது. அவரு வந்து புகழாரம் பாடி அது வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு போய் அதுக்கப்புறம் டைரக்டா உங்களை திட்டி அவரு ஃபுல்லா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை படிச்சே நீ எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி மயக்கம் போட்டுருவேனே. அவர் ஏன்னா பிடிச்சி உரண்டை இருக்கிற? அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு, அவருக்கு ஏதோ அவர் கருத்தை பதிவு பண்ற அதை வந்து எங்க அண்ணன் வன்மையா கண்டிக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், ஒரு உலக லீடர், ஒரு திரிஷாக்காக இறங்கி வராரு, சக மனுஷனுக்காக இறங்கி வருவாருங்க. அதுதாங்க நம்மளோட ஆக்சுவலா சார் வந்து பாத்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் பண்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுதா உங்களுக்கு? தனி மனித தாக்குதல் பண்ற மாதிரி தெரிஞ்சுதா? தனி மனித தாக்குதல் நடத்தப்பட வேண்டும். அது திரிஷா மேல இல்ல. திரிஷான்னு சொல்லிட்டு திரிஷாவோட பேரை டேமேஜ் பண்ற மேல நடத்தப்பட வேண்டும். ஏன்னா கம்முன்னு தான் இருக்கிறது. ஏன்னா இப்படி பண்ற? சோ விஜய் சாரோட அரசியல் வாழ்க்கைக்கு திரிஷா மேடம் எந்த வகையிலுமே முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாங்க. ஆமா சொன்னாங்க கால் பண்ணி. நேற்று நைட் ஒரு 7-7:30 மணி இருக்கும். திரிஷா திவாகர் அவருக்கு கால் பண்ணி செலிபிரிட்டிஸ்குள்ள இதெல்லாம் ஈஸி. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. திவாகர் நான் வந்து விஜய்க்கு எந்த விதமான தொடங்கலும் இருக்க மாட்டேன், இது எனக்காக கொஞ்சம் நீங்க பப்ளிக் கிட்ட சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். கேள்விப்பட்ட ஒரு இதுதான். அதனாலதான் அண்ணன் ஒண்ணும் தெரியுமா ஒண்ணும் தெரியாது. ஒரு மீம்ல வரும்ல, ஒண்ணும் தெரியாத மண். சொல்லவும் முடியல. வயசு சரி பேசுங்க, பழகிருச்சு எனக்கெல்லாம். யாரோட வளர்ச்சி யாரும் போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஏன் நிப்பாட்டலாமே? எங்க ஊர்ல தாந்தவணி மலையில பெருமாளே சுயமா வளர்றாரு அப்படின்னு முட்டுக்கட்டையை போட்டு அவரே கடவுள் வளர்ச்சியை நிப்பாட்டுவாங்கடா. ஹியூமன்ஸ் யார் நினைச்சு யார் தப்பா நிப்பாட்ட முடியாதான். அதெல்லாம் நினைச்சோம்னா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். கடவுளுக்கே அதான் கான்செப்டா வந்துட்டு இவரு. இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஆனா விஜய் சாரால திரிஷா மேடம் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து, ஒரு தனி மனித தாக்குதலையும் தனி மனித அதாவது திரிஷா மேடம் அப்படின்னு அதாவது அது இது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் பேசினா நறுக்கு இருக்குன்னு பேசாத விட்டுப்புட்டு தனிமனித தாக்குதலையும் தக்குதலையும் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே தான் பேசுவாங்க. என்ன சின்ன வயசுல 7வது படிக்க வரைக்கும் ஒரு பரதநாட்டியம் டான்சர். ஆனா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 7வது படிச்சாரு அப்படிங்கறதுனால இப்ப கொஞ்சம் அந்த பழைய ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டாரு. அந்த பழைய ஃப்ளோ இருக்கிறது இல்லைங்க. ஆனாலும் இப்ப கொஞ்சம் அந்த டச் இருக்குல்ல. அவரு அந்த அழகராஜா படத்துல வர மாதிரி எல்லாம் ஜிங்கு அப்படிலாம் பண்ணுவாரு. தெரியும் பரதநாட்டியம் எங்க அண்ணனுக்கு தெரியும். எல்லா கலையுமே தெரியும், அது வேற விஷயம். பரதநாட்டியம்லாம் தெரியும். ஒரு பெண்ணுகிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவோ வாயில்லா ஜீவன்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த வாயில்லா ஜீவன் யாரு? எதுக்கு அவர் என்ன ஸ்டே டாக்னு நினைச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டீங்களா? இல்ல எங்க அண்ணனுக்கு ஜென்ரலாவே டாக் பிடிக்கும். அதான் அந்த பையன் யாரு எவரு எதுக்கு பக்கத்துல இப்படி உட்கார்ந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான், பயந்துகிட்டு இருக்கான், பீதியில உட்கார்ந்து இருக்காங்க. அவன்லாம் லிட்டரலா ஒரு ஈரான்ல போர் நடக்கக்கூடிய ஒரு உலகத்துல பிறந்திருந்தா கூட இவ்வளவு பீதியில உட்கார்ந்து இருக்க மாட்டான் இருக்குது. ஏன் இப்படி பயந்துட்டு உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே. நல்ல விஷயங்களை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களால ஒரு பெண்ணை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி பேசினா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அது அவங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிம்படிக்கக்கூடிய ஆண்கள் சில விஷயங்கள் பண்றாங்கல்ல,
அதுதாங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா அது பொது மேடைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லா கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கதான் செய்யுது. அவங்க கருத்துக்கள் அவங்க சொல்லணும். கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு இது. சும்மா ஒரு பொண்ணு அலோட்டு போட்டு டார்கெட் பண்றாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இவர் அப்படியே யோசிக்கிறாராம். ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்குறாராமாங்க. மணக்குதுடா அப்படின்னு அரோராவை பார்த்தே குரல் கொடுத்தவர் தானே. இதுதான்டா எங்க அண்ணனோட ஆற்றுமைங்கிறது. சோ திரிஷா மேடம் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பாதிப்படை தான் சொல்லுவாங்க. ஆமா திரிஷா மேடம் மனதளவுல பாதிப்படைஞ்சாங்கம்மா. நான் மனதளவுல நோயாளியா கொஞ்சம் நோய்கள் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சுமா, ஹார்ட் பேஷண்ட்டுமா, ஓபன் சர்ஜரி பண்ணி சொல்ற அவர் தாங்க சொல்றாரு. மனதளவுல திரிஷா பாதிக்கப்பட்டாங்களா, அதனால இவர் வந்து சப்போர்ட். லிட்டரலா நான் இப்படிதான்டா ஆமாண்டா அப்படின்னு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க 2 பேரும். அவங்க எதை பத்தியும் கண்டுக்க போறது இல்ல. ஆனா உண்மையாலுமே திரிஷா அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தர்பீஸோட வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அப்பதான்டா மனசு வருந்துவாங்க. சத்தியமா அப்ப மட்டும்தான் மனசு வருந்துவாங்க. சோ சார் இப்படி பேசுனதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா சரி இப்ப என்ன பண்ணலாங்க, பக்கத்துல போய் மூவ் வாங்கிட்டு வரட்டா, ஆயின்மெண்ட் தெரிஞ்சுக்கிறீங்களா மனசுல, பார்த்திபன் சார்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சார் அப்படி பேசுறது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி தலைகா நில்லு போ ஓரமா, இல்ல மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ எல்லாம் உடம்பு ஃபுல்லா போச்சு அப்படின்னா சிரசாசனம் பண்ணுங்க. ஒரு மூத்த நடிகர் பார்த்திபன் சார் வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அது போக ஒரு பெரிய டைரக்டர். சார் வந்து பாத்தீங்கன்னா அண்ணே நோ தப்பா இருக்குண்ணா, நான் என்னன்னா எதனா அப்படி புடிச்சு பேசுவீங்க, ஏதோ பழக்கம் இருக்குது உங்களுக்கு. சார் வந்து பாத்தீங்கன்னா இப்படிங்க சொல்லிருக்கீங்களே போற. ஐயோ நான் வேற கம்ஃபர்டபுள் ஆயிட்டுனா கண்ட மீனிக்கு பேசுவேன். இந்த மாதிரி திரிஷா மேடம் மாதிரி ஆட்களை வந்து ஊக்கப்படுத்தணுமே தவிர அவங்கள வந்து முடக்குற மாதிரி பண்ணக்கூடாது. பார்த்திபன் சார் தயவு செஞ்சு டைரக்டர் பார்த்திபன் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க திரிஷா டெய்லி காலையில திரிஷா மேடம்க்கு வந்து ஷேர் சாட்ல இருந்து இதை 30 பேருக்கு அனுப்புங்கள், உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எடுத்து அனுப்புங்க, ஒரு மோட்டிவேஷன் எடுத்து அனுப்புங்க, அவங்கள ஊக்குவிங்க. இல்ல ஊக்குவிக்கிறதுக்காச்சும் அவங்கள விடுங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி அவர் சொல்றாரு வாட்டர்மெலன் ஸ்டார், இனிமேல் நீங்க ஊக்குவிக்கிறத உங்க வேலையா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? வேற வேலை இல்ல பார்த்திபன் சாருக்கு. டெய்லி திரிஷா கால் பண்ணி ஒண்ணுடா கண்ணா ஒண்ணுடா நான் இருக்கேன்டா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுங்க. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லிட்டாருல அப்படின்றத நான் வந்து பதிவு பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு சார், அப்பா சாமி ஐயோ நல்ல வேலைங்க அவரே முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேங்க. இன்னும் பெருசா இருக்க மாட்டிருக்குதா நடிகர் வடிவேலு சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இப்ப என்ன ஹாட் டாபிக் போகுது, அவரை புடிச்சு உரண்டு எழுத்தோம்னா தான் ஓகே. வடிவேலு சார் அவர் வந்து என்னமா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகட்டும்னே, என்னன்னு யார் என்ன நண்பர்களே, நான் போய் கொஞ்சம் சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட், மூட்டு வலிக்கு டேப்லெட் பேசட்டுங்க. நான் போய் அதெல்லாம் போட்டு படுத்து தூங்குறேன் நண்பர்களே. லிட்டரலா இதெல்லாம் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதையும் தாண்டி எதுக்கு பண்றேன், உங்களுக்காக தான். அப்படிலாம் இல்ல எனக்காக தான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ணுங்க. டடாவை சொல்லிட்டு நான் மீட் வித் டடாவை டாடா பாய். பா எவ்வளவு ஒரு முக்கியமான கருத்து. வேர்ல்டு வார்லாம் இப்படி தட்டி விட்டு திரிஷாக்காக நின்னாரு பாருங்க. திரிஷா தாங்க எங்க அண்ணனுக்கு உலகமே. எங்க அண்ணன் முருகர் மாதிரி இல்லைங்க, புலையார் மாதிரி இல்லைங்க. அந்த கதை பிரகாரம் சொல்ல வந்த அவர் வந்து எல்லாம் முருகர் உலகத்தை சுத்தி வந்துட்டு போற நிப்பாட்டணும்னு யோசிச்சாருன்னா எங்க அண்ணன் திரிஷாவை சுத்திட்டு வந்துட்டு நீதான்டா என் உலகமே அப்படிம்பாரு. என்ன தும்பிக்கு மட்டும்தான் இல்ல சொல்றேன். டடாவை சொல்றேன். டாட்டாங்க பாய்.